வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. ஒவ்வொரு துறையிலும் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையே நமக்கு வெற்றியை தரும். திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அமர்ந்திருந்து வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 பெண்கள் ஓடோடி வந்தார்கள். ரமண ரிஷி அமைதியாக எப்பொழுதும் இருப்பது போல் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்கள் இருவரும் வந்து, ரிஷி அவர்களே, எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள், எங்களுக்கு முக்தியை கொடுங்கள் என்று ஏதோ மளிகை கடையில் வாங்கும் பொருள் போல ரமண ரிஷியிடம் வந்து கேட்டார்கள். அதற்கும் ரமண மகரிஷி அவர்கள் அமைதியாக புன்முறுவலை கொடுத்துவிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் வழங்கினார்கள். கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் வியப்பாக பார்த்தார்கள். மகரிஷி அவர்களே, இந்த பெண்கள் என்ன இவ்வளவு வேகமாக ஓடி வந்து உங்களிடம் ஆசீர்வாதமும் முக்தியும் கேட்கிறார்களே, என்ன இந்த சமுதாயம் என்று அந்த சீடர்கள் கேட்டார்கள். அதற்கும் மௌன புன்னகை புரிந்துவிட்டு ரமண மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், உடனே பலம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உள்ளார்ந்த பக்தி இல்லாமலும் இவர்களெல்லாம் கோயில்களுக்கு வந்து செல்லுகிறார்கள். இறைவனை வழிபடுகின்றவர்களுக்கு ஒரு ஆத்ம ரீதியான ஒரு உள்ளார்ந்த பக்தியோடு வணங்கினால்தான் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அது தெரியாமல் இந்த பெண்கள் நடந்து கொள்கிறார்கள். அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த சமுதாயத்தில் எல்லா விதமான மக்களும் வாழுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர்கள் இதை தெரியாமல் செய்கிறார்கள். எல்லோரும் திருவண்ணாமலைக்கு போகிறார்கள், ரமண மகரிஷியை பார்க்கிறார்கள், ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். நாமும் உடனே போய் வாங்கிவிட்டு ட்ரெயினை பிடித்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தார்களே தவிர, ஆத்ம ரீதியாக ரமண மகரிஷி அவர்களை சந்தித்து அவரது சக்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரவில்லை. எனவே அவர்கள் தெரியாமல் செய்கின்றதை நீங்கள் விட்டுவிட்டு ஒவ்வொரு பக்தர்களும் யாரை வழிபட்டாலும் பரவாயில்லை, வழிபடுகின்ற நேரத்தில் நீங்கள் பயபக்தியோடு ஒருமுனைப்படுத்தி நீங்கள் வழிபட்டால் நீங்கள் நினைக்கின்ற காரியம் நடக்கும், நீங்கள் செல்ல வேண்டிய தூரத்தை எளிதாக கடப்பீர்கள் என்று ரமண மகரிஷி அவர்கள் சொன்னார்கள். எனவே வாழ்க்கையில் எதையுமே உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பரீட்சை எழுதுகின்றவனாக இருந்தாலும் அதற்கு தயார் செய்து கொண்டு அந்த கேள்வி தாள்களை பார்த்து நன்றாக படித்து அமைதியாக புரிந்து கொண்டு எழுதினால்தான் அவன் முழுமை பெற முடியும். ஒரு தொழிலை செய்தாலும் அப்படித்தான், முழுமை பெறுகின்ற அளவிற்கு அதை நாம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நமக்கு கிடைக்கும். வெற்றி படிக்கட்டு என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்கும் நிச்சயம் கிடைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே காலையில் 7 மணிக்கு வெற்றி படிக்கட்டில் சந்திக்கின்றவர்கள், அந்த கருத்துக்களை கேட்கின்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம். தூண்டி விடுகின்ற செயலை நான் செய்கின்றேன். தூங்கி கிடக்கின்ற சில உணர்வுகளை தட்டி எழுப்பி, நீ வெற்றி பெறனாக வரவேண்டியவன், தூங்கி கொண்டிருக்கிறாயே, உன்னால் முடியும், உனக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்வதற்காகத்தான் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கின்றேன். வெற்றி வெற்றி வெற்றி. அந்த வெற்றி படிக்கட்டில் நாம் அனைவரும் நின்று சாதனை புரிவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.